சூழ்நிலைக்கேற்றவாறு சூழ்ச்சி செய்கிறது இந்த காதல். சூழ்நிலை கைதியாய் நம்மை சுற்ற வைக்கிறது இந்த காதல். தூக்கத்தை தூங்க வைத்து கனவுகளின் கதவை திறக்கிறது இந்த காதல். அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நண்பா நான் வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன்னு சொன்னான் நண்பா. என் இறுதி மூச்சு காற்று உன் மடியில் தான் பிரியும்னு சொன்னான் நண்பா. கடைசி வரை உன் கை கோர்த்து கொண்டே நான் வாழ வேண்டும்னு சொன்னவ பெற்றோர்கள் பார்த்த பையனப்பா திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க நண்பா. வார்த்தை தவறுவது காதலுக்கு அழகான்னு கேட்டிருந்தாரு. ஒரு புதுக்கவிஞர் தான் சொன்னாரு, இதயத்தை புதைத்து விட்டு எப்படி இவர்களால் இயல்பாய் இருக்க முடிகிறது? நான் உன்னை இழந்து விட்டேனே தவிர உன்னை மறந்து விடவில்லை. நீ இல்லாமல் என்னை சுற்றி அத்தனை பேர் இருந்தும் நான் அனாதையாகவே உணர்கிறேன்னு புதுக்கவிஞர் சொல்லியிருப்பாருங்க. வார்த்தை தவறுவது நியாயமான்னு கேட்டிருந்தீங்கல்ல, வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போனதடின்னு வாலி சொல்லியிருப்பாருங்க. இப்படி பிரிந்து போறவருடைய வழியை டிஆர் அவர்கள் ஒரு பாட்டில் பதிஞ்சிருப்பாரு. வெறும் நாரில் கரம் கொண்டு பூமாலை துடுத்தேன், வெறும் காற்றில் உளி கொண்டு சிலை ஒன்றை வடித்தேன், விடிந்துவிட்ட பொழுதிலும் விண்மீனை பார்க்கிறேன், விடிந்துவிட்ட பொழுதிலும் விண்மீனை பார்க்கிறேன், விருப்பமில்லா பெண்ணினால் இந்த உலகை நான் வெறுக்கிறேன்னு டிஆர் அவர்கள் அந்த பாட்டை சொல்லியிருப்பாங்க. கண்ணதாசன் ஐயா இன்னும் ஒருபடி மேலே போய் எத்தனை பெண் படைத்தான், அத்தனைக்கும் கண் படைத்தான், அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் படைத்தான், உள்ளத்தில் பூசிவிட்டான், ஊஞ்சலை ஆடிவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டான், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையை சுமக்க வேண்டும்னு கண்ணதாசன் ஐயா அந்த வழியை கடவுள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பாருங்க. மனுஷ்யபுத்திரன் ஒரு கதையில சொல்லியிருப்பாரு, மைசூருக்கு ஜவுளி கடைக்கு வேலைக்கு சென்ற மாமா கையில் பிளேடால் கிழித்த காயங்களுடன் வீட்டிற்கு திரும்பி வந்தார். அவர் கைகளில் ஏன் அந்த காயம் ஏற்பட்டது என்று சிறு வயதில் எனக்கு தெரியவே இல்லை. தினமும் இரவில் மாமா ஒரு இன்லாண்ட் லெட்டரை எடுத்து வைத்துக்கொண்டு அழுது கொண்டே இருப்பார். ஏன் அவர் அழுகிறார் என்பது எனக்கு அப்போது தெரியவே இல்லை. ஒரு நாள் மாமா இல்லாத பொழுது அவர் சட்டை பையிலிருந்து அந்த இன்லாண்ட் லெட்டரை எடுத்து படிக்கலாம் என்று பார்த்தேன். அதில் என்ன எழுதியிருக்கிறது என்பது எனக்கு புரியவே இல்லை. அது கன்னடத்தில் எழுதியிருந்தது. அந்த மொழி எனக்கு தெரியவில்லையே தவிர அந்த எழுத்திற்கு பின்னால் ஒரு பெண்மை இருந்தது என்பது எனக்கு தெரிந்திருந்தது. மாமாவின் கைகளில் ஏன் காயம் ஏற்பட்டது என்று தெரியவில்லை. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கிறது என்பது தெரியவில்லை. அந்த எழுத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய பெண்ணையும் எனக்கு தெரியவில்லை. அந்த எழுத்தை என்னால் படிக்க முடியவில்லையே தவிர அந்த மாமாவின் கைகளில் இருந்த பிளேடால் ஏற்பட்ட அந்த காயங்களை என்னால் படிக்க முடிந்தது. அந்த காயம் ஒரு பிளேடால் ஏற்பட்டது மட்டுமல்ல, ஒரு பெண்ணால் ஏற்பட்டது என்பதை என்னால் உணர முடிந்தது. பிளேடால் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து போட முடியும், அந்த பெண்ணால் ஏற்பட்ட காயத்திற்கு நான் என்ன மருந்து போடுவதுன்னு மனுஷ்யபுத்திரன் அந்த கதையை முடிச்சிருப்பாருங்க. அன்பு சிலருக்கு அவஸ்தையாக இருக்கிறது, பாசம் சிலருக்கு பாசக்கயிறாக இருக்கிறது, ஞாபகம் சிலருக்கு நச்சரிப்பாக இருக்கிறது. அந்த நேரத்தில் எல்லாம் காதல் காணல் நீராக இருக்கிறது. காதலின் இயல்பே காத்திருப்பு தான். காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.